திருப்பூர் தொகுதி வேட்பாளர் MSM ஆனந்தனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதை நேரலையில் காணலாம். பக்கத்துல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அங்க யாரு போட்டியிடுறார்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற வேட்பாளர் போட்டியிடுகின்றார். அதனுடைய கட்சி தலைவர் யாரு? வை கோபால்சாமி. மரியாதைக்குரிய வை கோபால்சாமி. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டு போல என்ன சொன்னார்? திமுக ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கம்பெனி, குடும்ப ஆட்சிக்கு குடும்பத்தினுடைய அதிகாரம் தலைவில் தூக்கி விரித்து ஆடிக்கொண்டு சொன்னார். வைகோ இப்ப போய் கூட்டணி அமைச்சிருக்க. அந்த கூட்டணியில கூட்டணி அமைக்கிறத விட கட்சி இருக்குது, வெவ்வேறு கட்சி இருக்குது, அமைக்கிறான்னு சொல்லலாம். ஆனா இவருடைய சின்ன விருட்டு இருக்கும்போது திமுக சின்னத்துல போய் நிற்கிறார். உதயசூரியன் சின்னத்துல போய் வைகோ கட்சிக்காரர் நிற்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவருக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. ஆனா அந்த சின்னத்தை விட்டு திமுக சின்னத்துல போய் நின்னா அது என்ன கட்சின்னு நீங்களே முடிவு. அது மட்டும் இல்லைங்க, ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி சின்னத்துக்கு நிக்கணும்னு சொன்னா அவர் அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தா தான் அந்த சின்னத்தில் நிக்க முடியும். இப்ப உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாருன்னா அங்க இருக்கின்ற வேட்பாளர் திமுக கட்சிக்கு மாறிட்டாரா? அப்படி மாறி இருந்தா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நாங்க சொல்றது சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்றோம். ஆக இவருடைய கூட்டணிகள முரண்பாடு. கேரளாவில் அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்குது, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்குது. இங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆதரிக்குது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது. என்ன கொள்கை? மாநிலத்துக்கு மாநில வேறுபாடு. இங்க ஒரு கொள்கை, அங்க ஒரு கொள்கை. அதுதான் கொள்கை இல்லாத கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்து எப்படி ஒரு நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகளும் ஒருமித்த கருத்து. பாரத பிரதமர் வேட்பாளர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நாம சொல்றோம். ஆனால் திராவிட முன்னேற்றத்தில் அங்க வைக்கின்ற கட்சிக்கு சொல்லுதா? திமுக ஒண்ணுதான் சொல்லுது, மீது எந்த கட்சியும் சொல்றது இல்ல. திமுக கட்சி ஒண்ணுதான் பாரத பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று சொல்றாங்க. அவரோடு இணைந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கட்சி கூட அந்த பாரத பிரதமரை அறிவிக்கவில்லை. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன, எந்த மாநிலத்திலும் அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரதமருடைய வேட்பாளரை இதுவரை அறிவிக்கவில்லை. அப்படின்னா என்ன? நிலையான ஆட்சி அவர் எப்படி தர முடியும்? நிலையான ஆட்சி திறமையான பாரத பிரதமர் தான் நம்முடைய நிலவ பெருந்துறையில் நல்லா வாழ முடியும். நிம்மதியா இருக்க வேணும்னா திறமையான பாரத பிரதமர் நாட்டிற்கு தேவை. அதை நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் நம்முடைய முதல் கடமை. அந்த அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். அதே போல இன்னைக்கு ஏராளமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார். விவசாயிகள், அனைத்து விவசாயிகளுக்கும் 4 மாதத்திற்கு ஒரு முறை 6000 ரூபாய் அது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பை இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற பாரத அரசு அறிவித்திருந்தது. எல்லா விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுப்பதாக. அதே போல சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய பகுதியில் அத்திக்கடவு அவனாசி திட்டம் மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு இந்த பகுதி மக்களுடைய கனவு திட்டம். 60 ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடி வந்த திட்டத்தை நம்முடைய இதய புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தார். அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பெருடி மக்களுடைய நலன் கருதி இன்றைக்கு வறட்சியான பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்களுக்கு நீரை நிரப்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்துக்கு தேவை நீரை கொடுப்பதற்காக 1652 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து நாங்கள் கொடுக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் நிதி பெறவில்லை. முழுக்க முழுக்க நம்முடைய மாநில நிதியிலிருந்து இந்த பணத்தை செலவழித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு டெண்டரிடப்பட்டு நானே நேரடியாக வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை முடித்த பிறகு திறக்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளது. அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேறின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே திட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டத்தை நாங்களே திறப்போம். இதனால்
லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள். காலகாலமாக இயங்கி தவித்த இந்த விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான திட்டம். திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் வேளாண் பணியை சிறப்பாக மேற்கொள்ளலாம். குடிநீர் பிரச்சனை முழுவதும் தீர்க்கப்படும். அதே இன்றைக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை உங்களுடைய பகுதி கொடுத்தது நீங்க எங்களுக்கு நன்றியா இந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே விவசாய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் என்ன என்பதை நான் முழுமையாக அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே எப்படி மனிதருக்கு உயிர் எப்படி முக்கியமோ அப்படி போல் விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு 1652 கோடி ரூபாயை இந்த பகுதி மக்கள் நன்மை பெறுவதற்காக அம்மாவுடைய அரசு மாநில நிதியிலிருந்து முழுக்க முழுக்க கொடுத்து திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு உத்தரவின் பேரிலே அந்த பணி நடைபெறுகின்றது. அதே போல இந்த பகுதியிலே குடிநீர் பிரச்சனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதையும் உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடிவேரியில் இருந்து அந்த கொடிவேறு அணையிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு பெருந்துறை ஒன்றியம், சென்னிமலை ஒன்றியம், ஊத்துக்குழி ஒன்றியம் ஆக 3 ஊராட்சி ஒன்றியம், 8 பேரூராட்சிகள், அதில் 72 கிராம பஞ்சாயத்துகள், இதில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிலையான பாதுகாக்கப்பட்ட கொடிவேரி அணையிலிருந்து நீர் வழங்கப்படும். இதற்கு மட்டும் 247 கோடி அம்மாவுடைய அரசு உங்களுக்கு வழங்கும். இன்றைக்கு இது மக்களுடைய அரசு, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அரசு. ஆகவே இன்றைக்கு மக்கள் என்னென்ன எண்ணினார்களோ தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மட்டுமல்ல, மக்களுக்கு என்னென்ன தேவை என்பது உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையிலே இந்த திட்டத்தை எல்லாம் எங்களுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த கூட்டுக்குடி திட்டத்திற்காக 247 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. பெருந்துறையில் இன்றைக்கு கொசு இல்லாத நகரமாக உருவாக்கும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு பாதாள சாக்கடை திட்டத்தை 54 கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த பணி இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிக்கப்பட்டு நிறைவு அடையும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதையும் திறந்து வைக்கப்படும். அதே போல தார் சாலைகளும் இந்த பகுதியிலே பாதாள சாலை சாக்கடை அமைக்கின்ற அந்த பகுதியிலும் தார் சாலைகள் முழுவதும் அமைத்துக் கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, பெருந்துறை சென்னிமலை காஞ்சியம் சாலை போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருப்பதை முன்னிட்டு 18 கோடி ரூபாயில சாலை அகலப்படுத்தும் பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த பெருந்துறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இன்றைக்கு IRTT மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மணியா இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த மருத்துவமனை முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கின்ற வகையில், பிறக்கின்ற குழந்தைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கும் வகையில் 4 அடுக்கு மாடி கொண்ட 200 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக இன்றைக்கு அந்த மருத்துவமனையை மாற்றி அமைக்கப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த பணிகளும் 10 மாத காலத்தில் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நம் சிப்காட் சாலை 25 கோடியில் அகலப்படுத்தப்பட்டு பிரம்மாண்டமான சாலையா உங்க நகரத்தில் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பெருந்துறையில் உள்ள பூந்தாவே
ஒரு பெரிய சிட்டிகள் உள்ள போகிற மாதிரி இருக்கிற மாதிரி தோட்டத்தை உருவாக்கணும். அதே போல எல்இடி விளக்குகள் 2 கோடி ரூபாயில பிரம்மாண்டமான வெளிச்சம் கொடுக்கும் மாதிரி எல்இடி விளக்குகளை பொருத்தப்பட்டுகின்றன. நிறைய இருக்குது. நிறைய நம்முடைய சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஊத்துக்குழியில தாலுகா அலுவலகம் அதுவும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற நேரத்தில் தெரிவித்து உங்க அமைச்சர் எப்ப உங்க முன்னாள் அமைச்சர் இங்கூட்டியே தான் இருக்காரு. நீங்க பேசிக்கலாம். நான் தானே ஒரு நாளைக்கு வர்றேன். ஆக இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைய கொடுத்திருக்காரு, நிறைய பணி செஞ்சிருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னுதாரணமாக பல திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை நாங்க சொல்லி உங்களிடத்துல நாங்க ஓட்டு கேட்கிறோம். திமுக காரர் இப்படி சொல்லி ஓட்டு கேட்கறாங்கன்னா கிடையாது. கதையை பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஒன்னா என்னை பத்தி பேசுவாரு, எழுத அருமைச்சோழர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தோப்பு வெங்கடாச்சல பத்தி பேசுவாரு, எழுத நம்முடைய அமைச்சரை பத்தி பேசுவாரு, இல்ல கூட்டணி கட்சி தலைவர் பத்தி பேசுவாரு. அதுக்கு மேல போனா நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரத பிரதமர் அவரை பற்றி பேசுவார். வேற எதுவுமே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய பற்றி ஒண்ணு கூட சொல்ல மாட்டார். இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல, பத்திரிகையிலும் செய்தி இல்ல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்னென்ன திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று நெஞ்சை நிமித்து உங்கள் முன் பேசி அதன் மூலமா உங்களை நாங்கள் வாக்குகளை கேட்கிறோம். ஆகவே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு உங்கள் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு அது மட்டும் இல்ல, தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் தைப்பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. தொழிலாளர்களுக்கு விவசாய தொழிலாளி, கட்டட தொழிலாளி, நெசவு எல்லா வேலை செய்யற தொழிலாளி தொழிலாளி எல்லா குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து திட்டத்தை துவக்கியாச்சு. ஆனா ஸ்டாலின் இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் இந்த 2000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சவுடன் எல்லா ஏழை குடும்ப தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல இந்த பேரூராட்சியில் வசிக்கின்ற மக்களுக்கு, வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி காங்கிரீட் வீடு அம்மாவுடைய அரசு கட்டி கொடுக்கப்படும். கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய விவசாய பெருடி மக்கள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி பழங்கள் எல்லாம் நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து மார்க்கெட் அமைச்சு அந்த மார்க்கெட்டுக்கு அருகிலேயே அங்க ஒரு பெரிய குடோன் குளிர்பாதன சேமிப்பு கிடங்கு அமைச்சு நீங்க அந்த காய்கறி பழங்களை கொண்டு போய் விற்கலாம். விலை கட்டுப்படி ஆகலைன்னா அந்த சேமிப்பு கிடங்குல நீங்க இருப்பு வச்சுட்டு வந்துடலாம். பிறகு விலை ஏறும்போது வித்துக்கலாம். அதுக்கு வாடகை கிடையாது. அதையும் நான் கொண்டாந்து